வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி கல்யாண ஃபோட்டோவை எடுத்து நம்ம ரேவதியை பார்த்து அழ தொடங்கிட்டாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு இருக்க நேரம் விதி உனக்கு என்னை யாருன்னையே அடையாளம் தெரியாத அளவு ஆக்கிட்டு இனி வாழ்க்கையில் என்ன செய்ய, ஆனால் எக்காரணத்தை கொண்டோ நான் உன்னை விட்டு பிரிய போகிறது இல்லை அப்படின்னு கல்யாண ஃபோட்டோவை தூக்கி வச்சு நம்ம கார்த்தி கடகடன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் நம்ம டாக்டர் ரேவதி கண் முழிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. அவங்கள பற்றி என்ன விஷயம் டாக்டர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க நேரம் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது. அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் அவங்க மெமரியிலேருந்து எரேஸ் ஆகிருக்கு. அப்போ ரீசெண்டாக தானே ரேவதிக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ கணவரை கூட ஞாபகம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்க நேரம் என்ன கேள்வி இது? 3 வருஷத்துக்கு பின்னாடி நடந்தது ஞாபகம் இல்லைன்னா இதுவும் ஞாபகம் இருக்காது தானே. ஆனால் நீங்கள் அன்பால் ரேவதிக்கு புரிய வைக்கலாம். ஆனால் எதுவும் அவளுக்கிட்ட இதுதான் உன் கணவர் அப்படின்னு எல்லாம் திணிக்க ஆரம்பிச்சிட்டா அவங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துடும். கோமா நிலைக்கு போயிடுவாங்க. அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி அதிரடியாக யோசிக்கிறாங்க. நம்ம சந்திரகலா தூண்டி விடுறாங்க. அக்கா, இது ஆபத்தான விஷயம். இந்த டிரைவர் பையில பார்க்க நேரம் நம்ம ரேவதி கண்டிப்பாக கேட்பா, இது யாரு, எதுக்காக நம்ம வீட்டிலே இருக்காங்க, இவருக்கும் நம்ம வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு எல்லாம் கேட்க நேரம் இதுதான் உன் கணவர் அப்படின்னு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னால் எனக்கு கல்யாணம் ஆயிட்டாமா, இதுதான் என் கணவரா அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி யோசிக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் அவளுக்கு டாக்டர் சொன்னதை கேட்டியா, பிரெயின் ஸ்ட்ரோக் வருமா, அப்படி வரக்கூடிய நிலைமை வந்துட்டுனா உன்னால் தாங்க முடியுமா, அவள் ஹோமாவுக்கு பேருவா, இப்போ இருக்கின்ற ரேவதியை நம்ம பார்க்க முடியாது, நம்ம ரேவதிக்கு நம்மளெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அது போதும், அவனை இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, எப்படியோ நம்ம அம்மாவை சாகடித்த குடும்பம், அது கொலகார குடும்பம், அந்த நம்ம ராஜசேரிபதி குடும்பத்தோட ஒட்டும் உறவும் வச்சுக்க கூடாதுன்னு நினச்சோம். நம்ம ரேவதி அங்கே போய் அந்த டிரைவரை கல்யாணம் பண்ணி ஒட்ட வச்சிட்டோம். ஆனாலும் இப்போ பிரியதுக்கு கடவுளாக பார்த்து ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இந்த வழியை பயன்படுத்தி நம்ம கண்டிப்பாக ரேவதியையும் கார்த்தியையும் பிரிச்சிடலாம். இதுதான் சரியான சந்தர்ப்பங்கா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சந்திரகலா தூண்டி விட நம்ம சாமுண்டேஸ்வரியும் எரியற தேயில எண்ணெயை விட்டு கொளுத்தி விட்டு எரிஞ்சது மாதிரி ஆட தொடங்கிட்டாவ. நம்ம கார்த்தியை அடியோடி வெறுக்காங்க. இந்த வீட்டிலே நீ இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு பெட்டியை கட்டிட்டு நீ போயிரு, என் பொண்ணு உயிரோடு இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், அதுக்கு நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுடா அப்படின்னு வீட்டில் இருக்க நம்ம கார்த்தியோட நினைவுகள் பற்றிய எல்லா விஷயங்களையும் தூக்கி வீட்டுக்குள்ளேருந்து வெளியெடுத்து தீ போட்டு எரிக்கிறாங்க. எரிஞ்சு அந்தால போகட்டும், இனிமேல் நீ வீட்டு பக்கம் வரக்கூடாது, ஏன்னா என் ரேவதிக்கு உன்னை பற்றி தெரியக்கூடாது, அவள் உயிருக்கு ஆபத்து, நீ ரேவதி நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போயிரு, நீ இங்கே இருக்க ஒவ்வொரு நொடியும் என் பொண்ணுக்கு உயிர் ஆபத்து அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி ருத்ர தாண்டவம் எடுத்து எல்லா பொருளையும் தூக்கி தூர போட்டு உடைக்கிறாங்க. நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் கவலைப்படாதுங்க, ரேவதிக்கு உயிருக்கு ஆபத்து வரும்படி நான் எந்த செயலுமே செய்ய மாட்டேன், அவன் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், அதுக்காக நான் இதெல்லாம் ஞாபகப்படுத்த போறதில்ல, நானும் அவளும் கணவன் மனைவி அப்படின்னு உள்ள உறவை கூட நான் சொல்லிக்க மாட்டேன் அப்படின்னு பழையபடி நான் டிரைவராட்டே இந்த வீட்டுக்கு இருக்கேன், நான் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தேனோ அதே மாதிரி டிரைவர் வேஷத்தில் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்லுறாங்க. இதை கேட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி சரி டிரைவராட்டு மட்டும்தான் இருக்கணும், எப்போ என் பொண்ணோட புருஷனா நீ ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சியோ அப்போவுமே நான் உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் பழையபடி நம்ம கார்த்தி டிரைவராட்டு கார் வேலைகளை துடைக்குது வாங்குது அப்படின்னு கார் ஓட்டதுக்குள்ளே ஆளாட்டு இந்த வீட்டில் உருமாறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம சந்திராவுக்கு பயங்கர சந்தோஷம். என் கணவர் உயிரோடு இருக்க நேரமே என் கழுத்தில் இருக்க அவர் கட்டின தாலியை அவருக்கு மூஞ்சில் விட்டறிய வச்சிங்களா, விதியை பாருங்க, கடைசியில் உங்கள் வாழ்க்கையிலையும் விளையாடிட்டு நீங்கள் செய்கிற செயல் உங்களுக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ரேவதி என்ன சொன்னா, நான் என் கழுத்தில் இருக்க தாலியை அறுக்கணும்னா நான் உயிரோடு இருக்கிறது வரை அது நடக்காது, நான் செத்தாதான் அது முடியும் அப்படின்னு சொன்னான். இப்போ கடவுள் அவள் உயிரோடு இருக்கிற நேரமே அந்த டிரைவர் பையிலேயே யாருன்னு அவளுக்கு தெரியாமல் போச்சு. அது ரொம்ப சந்தோஷம், இப்படி தான் வேணும் அப்படின்னு அந்த இடத்துல நல்லாவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு அடாவடித்தனமாட்டு
இந்த இதில் கண்டிப்பாக வெந்து போன இந்த டிரைவர் பையன் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. நம்ம கார்த்தி ஒரு ஓரமாக இருந்து தன்னோட கல்யாண ஃபோட்டோவை எடுத்து வச்சு கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக வாழணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழலாம் ஆரம்பிக்க நேரம் இப்படி ஒரு பிரச்சனை வந்து இப்படி நம்மளை தலைகீழாக நம்மளை உருவகப்படுத்திட்டே நம்ம இனி என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. நம்ம ரேவதியும் வந்து ஞாபகம் வந்ததோட மகேஷ் எங்க, நான் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகதா இருந்தில்ல, அவர் எங்கே, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து மகேஷை வந்து தேட ஆரம்பிக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த மகேஷ் நல்லவன் இல்லை ரேவதி, அவன் அந்த மாயா அவங்க அண்ணி கூட வந்து தொடர்புல இருக்கு, நீ அதனால இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க, அவர் ரொம்ப நல்லவர், நான் வந்து நீங்களா தேடி பிடிச்சாலும் அப்படி ஒரு மாப்பிள்ளையே பிடிக்க முடியாது, நான் அவரை இப்ப பார்த்தே ஆகணுமா, புரிஞ்சுக்கோங்க, எங்க காதலை நீங்க புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு வந்து நம்ம ரேவதி சொல்லிக்கிட்டு வந்து மகேஷை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி எப்படி வந்து நம்ம ரேவதி கிட்ட புரிய வைக்க முடியும், நான் வேற அத்தை கிட்ட சபதம் போட்டிருக்கேன், என் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வராது அப்படின்னு வந்து ரேவதிக்கு சீக்கிரமா வந்து கடவுளே ஞாபக சக்தியை கொடு, நான் தான் அவருக்கு பிடிச்ச வந்து கணவர், உயிருக்கு உயிரா வந்து என்னதான் வந்து அவன் நேசிச்சா அப்படின்னு எல்லாம் வந்து புரியவை, எங்க 2 பேர்த்துக்குள்ள காதல் உணர்வை வந்து ரேவதிக்கு வந்து புரிய வச்சிரு கடவுளே அப்படின்னு நானும் அவளும் கணவன் மனைவி அந்த விஷயமும் ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமி கிட்ட வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கார்த்தி. இந்த சைடு பார்த்தா நம்ம சிவனாண்டிய முத்துவெல்லாம் சேர்ந்து அடுத்ததா இந்த சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு நெத்தி அடி அடிக்க வேண்டியதா, ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும். சாமுண்டேஸ்வரி இப்போ அந்த தன்னோட மகளுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையிலே வந்து சுருண்டு கிடப்பா, அவளால் வேற எதையும் யோசிக்க முடியாது, அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவனாண்டிய முத்துவேலை வந்து யோசிக்காங்க. நம்ம மயில் வந்து சகல நீங்கள் அழாதுங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக ரேவதிக்கு சீக்கிரமாக உங்கள் நினைவுகள் வரும், அவளால் உங்கள் நினைவுகளை விட்டு மறந்து இருக்க முடியாது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழ தான் போகிறீங்க, அதுக்காக நீங்கள் அழுது புரளாதுங்க சகல அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லுறாங்க. கார்த்தி தன்னோட கல்யாண ஃபோட்டோவோ மார்போடு அணைச்சி எப்படியாவது வந்து உனக்கு ஞாபகம் வரணும் கண்டிப்பாக அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகேஷ் எல்லாம் வந்து நல்லவன் கிடையாது, உனக்கு நல்லாவே தெரியும், இப்போ உனக்கு பலசெல்லாம் வந்து மறந்து போனனால நீ மீண்டும் அதே நினைவுகளுக்கு போயிட்ட ரேவதி, இதை எப்படி நான் உனக்கு புரிய வைப்பேன், அந்த சாமியார் வேற என் வாழ்க்கையில் என்னென்னமோ பிரச்சனை வரும், ரேவதியே உங்களை வெறுத்து ஒதுக்குவா, ஆனால் இக்கட்டான நிலையிலையும் ரேவதியை தனியாக விட்டுட்டு போயிடறாங்க, அவள் கூடயே இருந்து அவளை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துடுங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நான் என் ரேவதியை வந்து விட்டு கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு கட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து எப்படி வந்து இவளுக்கு பழைய நினைவுகளை நம்ம கொண்டு வர்றது, நம்ம அவள் கண்ணு முன்னாடி நிற்கிறது கூட எனக்கு பயமாக இருக்குது, ரேவதிக்கு உயிருக்கு எது ஆபத்து என்னால் விளைஞ்சிடக்கூடாது வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த நம்ம கார்த்தி வந்து ரேவதியை விட்டு நினச்சி கண்ணீர் துளியை வடிச்சு வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சந்திரகலா பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க நீ அப்படி சொல்லலாங்க.